வெல்கம் டு சமையல் கதைகள் சேனலுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. 1/2 கிலோ மட்டனில் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1/2 லெமன், 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி எடுத்திருக்கேங்க. கிராம்பு, பட்டை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இன்னைக்கு குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது குக்கரை நீங்கள் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. 4 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 10 முந்திரி நல்லா செகக்கிற வரைக்கும், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னாரம் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் பெரிய வெங்காயத்தை நல்லா வறுத்துக்குங்க. ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம், அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயத்தோட நல்ல வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியை ஆட் பண்ணுங்க. புதினா மல்லி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதோட அளவெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இதோட அளவு எல்லாமே நீங்கள் அதிகமாக்கி நீங்கள் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மட்டனில் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கனால நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. தேவைன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ண தேவை. நான் மட்டன்லேயே மஞ்சள் போட்டு வச்சுருக்கனால நான் மட்டனில் அதுக்குள்ள இருக்கிற மஞ்சளே போதுங்கிறதுனால நான் அதை மட்டனை இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. மட்டன் நல்லா உருண்டு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கிளறி விடுங்க. இதுக்கு மட்டன் வேகிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தயிர் நல்லா வாசனை போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே மட்டன்லேயே நமக்கு தண்ணி ஒரு 1/2 டம்ளருக்கு பக்கம் வரும். ஸோ அந்த தண்ணி கூட நான் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். மட்டன் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி இருந்தால் போதும். ஸோ மட்டன் வேகாதனால நான் 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிறதுக்காக நான் முன்னாடியே விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இதில் நான் எவ்வளோ விசில் விட்டுருக்கேன்னா நான் 4 விசில் விட்டுருக்கேன். நம்ம மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கிங்க, இல்லை கம்மியாக வேணாலும் உங்களுக்கு கம்மியாக இது பண்ணிக்கிங்க. ஆனால் எனக்கு நான் 4 விசில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மட்டன் வெந்துருச்சான்னு பாருங்கள். சப்போஸ் வேகலை அப்படின்னா இன்னொரு விசில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மட்டனில் இருக்கிற தண்ணியே நான் வடிச்சிருக்கிற அரிசிக்கு போதுமானதாக இருக்கிறனால நான் அரிசி அதிலே ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ எவ்வளோ விசில் விட்டு ஆட் பண்ணுறேன்னா 2 விசில் 2 விசில் விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் அது தம்லேயே இருக்கும்போது நமக்கு கரெக்டான அளவு மட்டனு அரிசி எல்லாமே வெந்து வந்துடுங்க. நமக்கான டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.